இப்போ எதுக்கு இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறா? சொல்லு புனிதா. உனக்கு என்ன அவ்வளோ திமிரா? திமிரா? நான் என்ன பண்ணேன்? உன்கிட்ட நான் என்ன சொல்லிருந்தேன்? என்ன சொன்ன? ஆமா, எல்லாத்தையும் என்கிட்டயே கேளு. நீயா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேல்ல? கபடி போட்டியில நீ வின் பண்ணா நீ என்ன கேட்டாலும் நான் தரேன்னு சொன்னேன்ல. அத நீயா போன் பண்ணி கேட்க மாட்டியா? எல்லாத்துக்கும் நான் தான் போன் பண்ணி கேட்கணும். அதுவா? ஆமா, இப்ப சொல்லு, உனக்கு என்ன வேணும்? எனக்கு எதுவுமே வேண்டாம். நீ தயவு செஞ்சு போனை வச்சா மட்டும் போதும். போனை வைக்கவா உனக்கு போன் பண்ணிருக்கேன்? அம்மா தாயே, எனக்கு தான் எதுவும் வேணான்னு சொல்றேன்ல. ஆமா ஆமா, இப்ப எதுவும் வேண்டான்னு சொல்லுவ. அப்புறம் நாளைக்கு நேசமணி பொண்ணு சொன்ன வாக்க காப்பாத்த மாட்டான்னு சொல்லி காட்டுவ, அப்படிதானே? அப்படிலாம் பண்ண மாட்டேன் புனிதா. இந்த டைம்ல போன் பேசுறதே தப்பு. யாராவது பார்த்துட்டா தேவையில்ல பிரச்சனையாகும். நீ ஃபர்ஸ்ட் போனை கட் பண்ணு. அதெல்லாம் முடியாது. ஒழுங்கா சொல்லு. புனிதாவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. பகல்ல போன் பேசினா கூட பரவாயில்ல, இந்த டைம்ல போனை பேசி அவ வீட்டில் அவ மாட்டினா அப்புறம் எங்க அக்காவை சும்மா விட மாட்டாங்கல்ல. இவ பண்ற தப்புக்கு பாவம் அங்க எங்க ராசாத்தி அக்கா மாட்டிட்டு அவஸ்தப்படுவா. டேய் கபிலா, கபிலா, எப்படி தூங்குறானே, இவனை எப்படி எழுப்புறது? வெளியே வா. ஏய், இங்க எதுக்கு வந்த? நீ வெளியில வா. நான் வர மாட்டேன். ஒழுங்கா போ. நான் போக மாட்டேன், நீ வா. இந்த நேரத்துல என்ன பண்ற? வாடா. உன்னை யார் இங்க வர சொன்னா? வர போறியா இல்லையா? சரி நீ போ, நான் வரேன். அது வா. என்ன சொல்லு? பேசிட்டு இருக்கும்போதே போன் பாதியில கட் பண்ற. உனக்கு என்ன அவ்வளவு திமிரா? அப்படிலாம் இல்ல. இந்த டைம்ல எதுக்கு போன் பேசிட்டு அதான் கட் பண்ண. நான் எதுக்கு போன் பண்ண? உனக்கு என்ன வேணும்னு கேட்க தானே போன் பண்ண. அதான் நான் எதுவும் வேணாம்னு சொன்னேன்ல. ஓ, அப்படி எல்லாம் சும்மா விட முடியாது. உனக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும். பேசாம நீ நாளைக்கு பார்க்குக்கு வா. நான் வெளியில வர முடியாது, நீ கிளம்பு. வர முடியுமா முடியாதா? அதெல்லாம் வர முடியாது. ஓ, ஓகே ஓகே ஓகே. அண்ணே. புனிதா சும்மா அண்ணே. சும்மா இருங்கற. அப்ப வரேன்னு சொல்லு. அதெல்லாம் வர முடியாது, நீ கிளம்பு. ஓ அண்ணே. சும்மா இருங்கறல்ல. அண்ணே. சொல்டா. ஆமாண்டா. சரி சரி சரி. இங்க வீட்ல எல்லாருமே அப்படித்தான். புகழ்ந்தது போதும். என்ன இந்த நேரத்துல இங்க நின்னு போன் பேசிட்டு இருக்க? யாரு? ஃப்ரெண்டா நீ? ஃப்ரெண்டா? ஏண்டா காலையில காலேஜுக்கு போக தேவையில்ல, இந்த நேரத்துல போன் பேசிட்டு இருக்க? பொழுது விடிஞ்சு பொழுது போனா சரி, இந்த போனும் கையுமாவே அலைஞ்சிட்டு உட்கார்ந்துரு. ஒன்ன சொல்லக்கூடாது. இந்த போனை கண்டுபிடிச்சான் பாரு, அவனை சொல்லணும். சீக்கிரம் வந்து படுறா. சரி அண்ணி. டே நான் அப்புறம் கூப்பிடுறேன்டா. பாத்தர்ல அண்ணி வந்துட்டாங்க.
ஆ, அந்த பயம் இருக்கட்டும். இப்ப சொல்லு, நாளைக்கு வருவியா மாட்டியா? அம்மா தாயே, நான் வரேன், நீ கிளம்பு. இது போதும், நான் போறேன். அப்புறம் நைட்டு நேரம் ஒரு பொண்ணு தனியா போறா, கூட பாதுகாப்பாலாம் வரமாட்டியா? எதுக்கு அதை பார்த்துட்டு யாராவது பிரச்சனை பண்றதுக்கா? கிளம்பு. சரி, ஓகே, நாளைக்கு மீட் பண்ணுவோம். பாய். வரேன், போ. பாய். யார் இது இந்த நேரத்துல வெளியே போயிட்டு வரா? யாரும் இந்த நேரத்துல இப்படி எல்லாம் வெளியே போக மாட்டாங்களே. அண்ணி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அத நான் கேட்கணும். நீ இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர? அது அண்ணி, என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் நான் அவளை போய் பார்த்துட்டு வந்தேன். அவ நாளைக்கு காலேஜுக்கு வர மாட்டாளாம். இந்த நேரத்துல எந்த ஃப்ரெண்டு? நம்ம தெருவுல இருந்து 2வது தெருதான், ரேவதி. நீங்க கூட பார்த்திருப்பீங்க. நான் ஒன்னும் பார்த்தது இல்லையே. ஆனா அவ உங்களை பார்த்திருக்கா. யாரா இருந்தா என்ன, இந்த நேரத்துல ஒரு பொம்பளை பொண்ணு தனியா வெளியே போயிட்டு வரலாமா? காலையில போய் பார்த்தா என்ன, அப்படி இல்லையா யாரையாவது கூட்டிட்டு போக வேண்டியதானே? ஏன் அவங்க அப்பா அம்மா இல்லையா அவளை பாத்துக்கிறதுக்கு? அவங்க எல்லாம் கேரளா போயிருக்காங்க, இவ மட்டும்தான் தனியா இருக்கா. நானும் யார்கிட்டயாச்சும் சொல்லிட்டு போலன்னு தான் மேல வந்தேன். உங்க ரூம் லைட் ஆஃப் ஆயிருந்துச்சு, இனி என்ன ரூம்லயும் லைட் ஆஃப் ஆயிருந்தது. சித்தப்பா தூங்கிட்டாரு. அம்மா கிட்ட கேட்டா விடவே மாட்டாங்க. பாவம் அண்ணி, அவளும் ரொம்ப ஃபீல் பண்ணா. அதான் எதுக்கு எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணுன்னு நானே போயிட்டு வந்துட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ, நான் சேஃபா போயிட்டு வந்துட்டேன். சரி போ. இவ சொல்றதெல்லாம் பார்த்தா ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இருக்கட்டும், எங்க போயிட போறா? பிடிக்க. கண்மணி, அந்த வரேங்க. இவர் வேற. மாமா எங்க போயிருக்காரு? எப்பவும் நான் எழுந்ததுக்கு அப்புறம் தானே எழுந்திருப்பாரு. கீழே எங்கேயாவது இருப்பாரு. ராசாத்தி, என்ன ராசாத்தி?
என்ன ராசாத்தி சொல்லு. ஒன்றும் இல்லை மாமா. ம். மாமா காஃபி. மாமா இனியும் மாமாவை பார்த்தீங்களா? இல்லையம்மா, என்னாச்சு? இல்லை, காலையில் எழுந்து பார்த்தேன், அவர் ரூமில் இல்லை. அதான். ஆம், மில்லில் ஒரு புது மிஷின் வந்திருக்குன்னு மேனேஜர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. ஒருவேளை மில்லுக்கு போயிருப்பான். ஓ சரி சரி மாமா, நான் குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். ம் சரி. ம். சொல்லு புனிதா. ஏய் எங்க இருக்க? வீட்டில் தான் இருக்கேன். அப்போ நீ இன்னும் கிளம்பலையா? எங்க? நேத்து நைட் உன் வீட்டுக்கு வந்து என்னப்பா சொல்லிட்டு வந்த? அது இப்ப மட்டும் நீ வரலன்னா நான் இன்னைக்கு நைட்டு உங்க வீட்டுக்கு வந்துருவேன். ஐயோ அதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணிடாத. அப்போ நான் சொன்ன இடத்துக்கு வா. ஏய் என்ன அமைதியா இருக்க? சரி நான் வந்து தொலைகிறேன். அது ம். போலாமா வேணாமா? சரி போய் தொலைவோம். ஏதாவது லூஸ் மாதிரி பண்ணிடுவா. மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு சொல்லு. புனிதா. அண்ணி அண்ணி சாரி அண்ணி. என்ன இவ இவ்வளோ சந்தோஷமா போறா? என்னாச்சு? நேத்து லேட் நைட் வெளியே போயிட்டு வந்தா, இப்போ சந்தோஷமா ஆடி பாடிட்டு போறா. என்ன விஷயமா இருக்கும்? ஹப்பியா? ஓ அவங்கிட்ட தான் பேசுனியா? இந்த அளவுக்கு ரெண்டு பேருக்குள்ள ரொமான்ஸ் போயிட்டு இருக்கா? இருக்கட்டும் ராசாத்தி, உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த தடவை மிஸ் ஆகாம உன்னை எப்படி தூக்குறேன்னு மட்டும் பாரு. வாங்கம்மா. சாமி, நான் 108 கூட சாமிக்கு தண்ணி ஊத்துறதா வேண்டிக்கிட்டேன். அது நிறைவேற்ற முடியாம தள்ளி தள்ளி போயிடுச்சு. அதான் இன்னைக்கு அந்த வேண்டுதலை செலுத்தலான்னு வந்திருக்கேன். என்னது இன்னைக்கு என்ன விசேஷம்? வர்றவங்க எல்லாம் அம்மனுக்கு 108 கூட தண்ணி எடுத்து ஊத்துறதா வேண்டுதல் வச்சிருக்காங்க. என்ன சாமி சொல்றீங்க? இப்பதான் ஒருத்தர் வந்து 108 கூட வேண்டுதல் செலுத்திக்கிட்டு இருக்காரு. யார் சாமி? தெரியல. இந்த அம்மன் சன்னதியில தான் ஒருத்தர் தண்ணி எடுத்து ஊத்திட்டு இருக்காரு.
மாமா ம். மாமா நீங்க ஏன் மாமா தண்ணி ஊத்திட்டு இருக்கீங்க? ஏதாச்சும் வேண்டுதல் வச்சிருக்கீங்களா? வேண்டுதல் தான், ஆனா என்னோடது இல்ல, உன்னோட வேண்டுதல். மாமா அதுக்கு எதுக்கு மாமா நீங்க கஷ்டப்படுறீங்க? ஏன் வேண்டுதல நானே வந்து பண்ணிருப்பேன்ல. அப்படியே ராசாத்தி, நீ என் குடும்பத்துக்காக கஷ்டப்படலாம், நான் நிறைவேற்றுறேன்னு சொன்ன வாக்க நீ நிறைவேற்றுவ. ஆனா உன்னோட இந்த வேண்டுதலை நான் செலுத்தக்கூடாதா? சாமி வேண்டுதல் தானே, யார் நிறைவேற்றினா என்ன? அவ்வளவுதான், உன் வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. இப்ப சந்தோஷம் தானே? ம். ஆமா, நீ எதுக்காக வேண்டிக்கிட்ட? அண்ணனுக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கணும்னா? இல்ல மாமா. நம்ம குடும்பத்துல எந்த சண்டையும் வரக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும்னா? இல்ல மாமா. அம்மா ஆரோக்கியமா இருக்கணும்னா? இது எதுவுமே இல்லைன்னா நீ இப்ப எதுக்காக வேண்டிக்கிட்ட சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அது வந்து மாமா, நீங்களும் நானும் 7 ஜென்மமும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு வேண்டிக்கிட்டேன் மாமா.